ஒரு ஆத்துல ஒரு உங்களுடன் ஸ்டாலினுடைய மனு எல்லாம் குப்பையா போய் தாசில்தார் கையெழுத்து போட்டது, எல்லாரும் மனு ரெக்கமெண்ட் பண்ணது எல்லாமே வந்து ஆத்துல குப்பையா கிடந்தது. நமக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி கிராமம் கிராமமா போய் ஒரு பெரிய பெட்டி வச்சு, இதுல வந்து புகார் பெட்டி நான் இந்த சாவிய வந்து பூட்டி இந்த சாவிய நான் இப்பயே போட்டுருவேன். தேர்தல் முடிஞ்சு நான் வந்த உடனே ஒரு ஒரு பெட்டியா திறந்து முதல் 100 நாளுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சுருவோம்னாரு. இது எந்த பெட்டிய திறந்தாரு? அந்த சாவி எங்க இருக்குது? ஏதாவது ஒரு புகாருக்கு தீர்வு கிடைச்சிருக்குதா? 520 தேர்தல் வாக்குறுதி குடுத்தாங்க. எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ. 520ல 10 வாக்குறுதியாவது முழுசா முழுசா நிறைவேத்தியிருக்காங்களா? இல்ல. இவங்க இந்த பித்தலாட்டம் இவரு செஞ்ச ஆரம்பத்துல இருந்தே பொய்யி, ஆரம்பத்துல இருந்தே ஃப்ராடு. இதுல வந்து இவரு வேற இங்கேருந்து அங்க போய் வேற மொழிபெயர்க்கிறாரு. தமிழ்ல பேசுறாரு. இங்க இருக்கிற பீகார்காரனெல்லாம் புடிச்சு கெட்ட வார்த்தையில திட்டிட்டு, இங்க வந்து அவன் வந்து டாய்லெட் கழுவ வந்திருக்கான், சித்தாள வேலைக்கு வந்திருக்கான், வந்து பீடா விக்க கூட லாயக்கு இல்ல. அது இந்த பூரி விக்கிறதுக்கு லாயக்கு இல்லாதவன்னு இங்க கண்ணாபின்னான்னு திட்டிட்டு, அங்க போய் பீகார் வந்து ஐக்கிய என்னது இண்டி கூட்டணி உருவாகுறதுக்கு அதுதான் காரணமா இருந்ததாம். என்னன்னோ இண்டி கூட்டணி எங்க இருக்கு? அத ஏதாவது இந்த 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 சீட்டு கட்டுல சொல்லுவாங்க இல்லையா? 13ம் ஜோக்கரா இருந்தா என்ன பண்ணுதுன்னு. இது மாரி இந்த இண்டி கூட்டணி தலைவருங்க எல்லாமே என்ன நடக்குதுன்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காங்க.